தன்னுடைய ஷர்ட்டின் உள் பாக்கெட்டில் இருந்து ஒரு குட்டி பாட்டிலை வெளியில் எடுத்தான். அதற்குள் கொஞ்சமாக மூலிகை பொடி தெரிய அதை திறந்தவன், யார்கிட்டயாவது கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்க என்று கூட்டத்தை பார்த்து கேட்டான். ஹரிஷ் திவ்யாவின் உயிரை காப்பாற்ற தயாரித்த மாற்று மருந்தில் மீதி இருந்ததை பத்திரமாக எடுத்து வைத்திருந்தான். எப்போதாவது அது தேவைப்படும் என்று நினைத்தான். ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அதற்கான அவசியம் வரும் என்று அவனே எதிர்பார்க்கவில்லை. அந்த முதியவர் மோசமான நிலையில் இருந்தார். அரை மயக்கத்தில் இருந்த அவருடைய வாயில் மூலிகை பொடியை போட்டு மெதுவாக தண்ணீரை ஊற்றினான். ஹரிஷ், என்ன பண்ற, எனக்கு பயமா இருக்கு என்று பதட்டத்துடன் கூப்பிட்ட அக்ஷரா குனிந்து அந்த முதியவருடைய தலையை உயர்த்தி பிடித்தாள். அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அக்ஷரா, கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஒன்றை ஹரிஷ் கண்டிப்பாக செய்ய மாட்டான், எனக்கு நல்லா தெரியும், அவனை நான் நம்புகிறேன், ஜீவா உறுதியாக கூற, இதற்குள் அங்கு வந்திருந்த குமரன் ஹரிஷ் செய்வதை அதிர்ச்சியுடன் பார்த்தான். அவனுடைய முகத்தில் இன்னும் பயம் மிச்சம் இருந்தது. அந்த முதியவரின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக, அவரது மூச்சு சீராக வந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த எல்லோரும் ஹரிஷின் டேலண்டை கண்டு வியந்து போனார்கள். இந்த பையனை பற்றி என்னென்னமோ சொன்னாங்க, ஆனால் இவனை பார்த்தா அப்படி தெரியலையே ஒருவர் சொல்ல, மற்றவர்களும் வேகமாக தலையாட்டினார்கள். அதை பார்த்து கோகுலுக்கு வயிற்றெரிச்சலாக இருந்தது. உங்கள் தாத்தா இப்போ நல்லா இருக்காரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாருன்னா போதும். ஹரிஷ் ஒரு சிரிப்போடு சொல்ல, அந்த பெண் நன்றியோடு அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள். நீங்கள் செஞ்ச உதவிக்கு நான் கண்டிப்பாக பதிலுக்கு ஏதாவது செய்வேன் என்றவள் தன்னுடைய தாத்தாவை கைத்தாங்கலாக பிடித்தபடி வெளியில் நிறுத்தியிருந்த காருக்கு சென்றாள். உதவிக்கு வந்தவர்களையும் கை நீட்டி தடுத்து விட்டாள். அவளுடைய நடவடிக்கைகள் ஹரிஷின் கண்களுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிந்தது. இது ஏதோ லக்கில் நடந்துருச்சு, அதுக்கு போய் எல்லாரும் ஓவரா பண்ணிக்கிறாங்க. கோகுல் வாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்காமல் ஏதோ சொல்ல, முன்பு ஹரிஷ் செய்ய நினைத்ததை இப்போது ஜீவா செய்தான். சுத்தமாக பொறுமை இழந்தவன் கோகுலை ஓங்கி ஒரு அறை வைத்தான். இனியும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேனா அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ஜீவா கண்களை உருட்டி மிரட்ட, கன்னத்தில் கை வைத்திருந்த கோகுல் பேந்த பேந்த முழித்தான். அதை பார்த்த அக்ஷராவிற்கு சட்டென்று சிரிப்பு வர கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டாள். அதே நேரத்தில் இவனை போய் தனக்கு மாப்பிள்ளையாக பார்த்திருக்கும் அப்பாவை நினைத்து மனதிற்குள் நொந்தவள், கோகுல், நீ ஒரு முட்டாள் எனக்கு நல்லாவே தெரியும், அதை திரும்ப திரும்ப நிரூபிக்காத என்று அடிக்குரலில் சீறினாள். அப்போது ஜீவாவின் கைகளை பிடித்து அவனை தடுத்த திவ்யா, ஜீவா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், அவன் தான் புரியாமல் ஏதோ பண்ணுறான்னா நீயும் அவனோட தரத்துக்கு உன்னை இறக்கிக்காத என்று சொன்னாள். அவளுக்கு கோகுலை பார்த்து எரிச்சலாக வந்தது. என் ஒய்ஃப் சொல்கிறதால இந்த தடவை உன்னை விடுறேன், இன்னொரு தடவை ஹரிஷை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசினேன்னா கண்டிப்பாக என்னை யாராலையுமே தடுக்க முடியாது. அப்புறம் அந்த நாள் தான் உனக்கு கடைசி நாளாக இருக்கும். ஜீவா ஆத்திரம் அடங்காமல் கூறினான். ஜீவாவின் ஆவேசத்தை பார்த்து கோகுல் பயத்துடன் பின்வாங்க, ஹரிஷ் ஒரு சின்ன சிரிப்புடன் அந்த காட்சியை ரசித்து கொண்டிருந்தான். கோகுல் மாதிரியான முட்டாள்களை சமாளிக்க ஜீவாவின் முரட்டுத்தனம்தான் சரி என்று அவன் நினைத்தான். அப்போது அங்கு வந்த குமரன், சாரி ஹரிஷ், உங்களை புரிஞ்சுக்காமல் பேசினதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அதுக்காக உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் என்னோட நல்லதுக்காக தான் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ஓகேனா நாம் 2 பேரும் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா என்று கைகளை நீட்ட ஹரிஷும் சந்தோஷமாக அதை பற்றி கொண்டான். அதான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன நீங்கள் வாங்கலாம் என்று ஹரிஷும் சகஜமாக பேச 2 பேரும் பொதுவான விஷயங்களை பற்றி கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருந்தார்கள். ஜீவாவைப் போலவே குமரனிடமும் அவனால் ஈஸியாக பழக முடிந்தது. அப்பொழுது மெதுவாக, குமரன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். அந்த பொண்ணு ஒரு ஐடி கார்டு காமிச்ச உடனே நீ ஏன் அவ்வளோ ஷாக்கான? அப்படி அதில் என்ன இருந்துச்சு? ஏன் கேட்குறேன்னா, அவங்க அவ்வளோ ஃபேமஸ் ஆனவங்களா இருந்தால் இங்கே வந்திருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் யாருமே அவங்கள தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கலையே, அதுதான் ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறேன் என்று ஹரிஷ் தயக்கத்துடன் கேட்க, குமரன் வேகமாக சுற்றும் முற்றும் பார்த்தான். ஹரிஷின் கையை பிடித்தவன் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அவனை அந்த ஹாலின் மூலைக்கு அழைத்து போனான். ஹரிஷ், இதை நான் வெளியே சொல்லக்கூடாது, அப்படி சொல்கிறது எனக்கே ஆபத்தாக முடியலாம், இருந்தாலும் எனக்கு நீ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, அதோட இதை நீயும் தெரிஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். குமரன் பெரிய அளவில் பில்டப் செய்ய ஹரிஷின் ஆர்வம் அதிகரித்தது. மீண்டும் ஒரு முறை சுற்றுமுற்றும் பார்த்து குரலை தாழ்த்தி கொண்ட குமரன், அவங்க 2 பேரும் ஒரு அண்டர்வேர்ல்ட் குரூப்பை சேர்ந்தவங்க, அவங்கள மெரியட்ஸ் அப்படின்னு சொல்லிக்குவாங்க, பொதுவாகவே அவங்க இந்த ஹெர்பல் மெடிசன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க என்று சொன்னான். ஆமாம், நான் கூட இந்த கேங்கை பற்றி எதுலேயோ படிச்சிருக்கேன், பட்
அவங்க நீங்கள் பயப்படுற அளவுக்கு பயங்கரமானவங்கன்னு எனக்கு தெரியாது. பதிலுக்கு சொன்ன ஹரிஷின் குரலில் ஆச்சரியம் தெரிந்தது. ஹரிஷ், இதுக்கு மேலே என்னால் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. அதுலேயும் இவங்க 2 பேரும் அந்த குரூப்பில் சாதாரண மெம்பர்ஸாக தெரியல. ஒரு படபடப்புடன் சொன்ன குமரன் கர்ச்சீஃபை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டான். ஆனால் குமரன், பொதுவாக அண்டர்வேர்ல்ட் கேங்ஸ் இந்த மாதிரி ஐடி கார்டெல்லாம் பேக்கில் வச்சுருக்க மாட்டாங்கல்ல. அவங்க ஏதாவது ரகசியமான சிம்பிள் இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சப்போஸ் யாராவது அந்த பொண்ணோட ஐடி கார்டை பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடாது? ஹரிஷ் யோசனையோடு கேட்டான். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆக்சுவலி அந்த ஐடி கார்டே அவங்களோட ரகசிய கோடுபாடு தான். அது ஒரு ஹெர்பல் மெடிசன் பற்றின காலேஜோட ஐடி கார்டு. அதை வச்சு யாராலையும் அவங்கள சந்தேகப்பட முடியாது. நாங்கள் இந்த லைனில் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். குமரன் எக்ஸ்பிளைன் செய்ய ஹரிஷுக்கு அவன் சொல்வதன் அர்த்தம் புரிந்தது. அப்புறம் ஹரிஷ், நீ இப்போ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீ அந்த வயசானவரை காப்பாற்றினதுனால அவங்க உன் மேலே ஒரு கண்ணு வச்சுருப்பாங்க. குமரன் கவலையுடன் சொல்ல, பயப்படாது குமரன், அதை நான் பார்த்துக்கிறேன் என்று ஹரிஷ் அவனுக்கு சமாதானம் கூறினான். ஹரிஷின் அந்த தைரியம் குமரனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஹரிஷ், உனக்கு எப்போ எந்த ஹெல்ப் வேணாலும் நீ தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். என் ஃபேமிலியால் முடிஞ்சதை கண்டிப்பாக உனக்கு செஞ்சு தருவோம். ஹரிஷின் தோளில் தட்டி கொடுத்த குமரன் மனதார கூறினான். அவன் ஃபேமிலி என்ற வார்த்தையை சொன்னவுடன் ஹரிஷுக்கு தன்னுடைய குடும்பத்தை பற்றி ஞாபகம் வந்தது. என்னோட குடும்பத்தை தவிர எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வாக்கு கொடுக்குறாங்க. சொந்த ஃபேமிலி எனக்கு எதிரியாக நிற்கிது. ஆனால் வெளியில் இருக்கிற நண்பர்களோட லிஸ்ட்டு அதிகமாயிட்டே போகுது. இதுக்கு நான் வருத்தப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதானே தெரியல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அதற்குள் ஜீவாவும் அங்கே வர ஏலம் முடியும் வரை 3 பேரும் சேர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்போது குமரன் தன்னுடைய அசிஸ்டண்ட்டை அழைத்து அவனுடைய காதில் ஏதோ சொல்ல, கொஞ்ச நேரத்தில் அந்த அசிஸ்டண்ட் ஒரு பாக்ஸை கொண்டு வந்து குமரனின் கையில் கொடுத்தான். ஹரிஷ், இதை உனக்காக தான் கொண்டு வர சொன்னேன். கண்டிப்பாக நீ இதை வாங்கி தான் ஆகணும். அப்போ தான் நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் என்று வற்புறுத்தி அவனுடைய கைகளில் திணிக்க ஹரிஷ் சின்ன சங்கடத்துடன் அதை வாங்கி கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ் குமரன். நான் செஞ்ச உதவிக்காக இல்லை, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்காக இதை நான் வாங்கிக்கிறேன் சொன்ன ஹரிஷ் அந்த பாக்ஸை திறந்து பார்த்தான். அதற்குள் ஒரு பழங்கால கடிகாரம் இருந்தது. தங்கத்தினால் செய்யப்பட்ட அந்த கடிகாரம் மூடியெல்லாம் போட்டு பார்ப்பதற்கே அழகாக இருந்தது. அதன் முனையில் ஒரு மெலிதான செயின் பிணைக்கப்பட்டிருக்க, தேவைப்பட்டால் அதை கழுத்திலும் போட்டுக்கொள்ளலாம் என்பது புரிந்தது. இது ரொம்ப அழகாக இருக்குது குமரன். எனக்கு இந்த மாதிரியான ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால தான் இன்றைக்கி இங்கே ஏலத்துக்கே வந்தேன். ஹரிஷ் உற்சாகமாக சொல்ல அதை கேட்ட குமரனுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அப்போது ஹரிஷுக்கு கார் ஷெட்டில் இருந்து ஃபோன் வந்தது. அவனுடைய காரை சரி செய்து விட்டதாக அவர்கள் கூற அவன் இருக்கும் அட்ரஸை சொல்லி கொண்டு வந்துவிடச் சொன்னான். வரும்போது நிக்கிதாவின் காரில் வந்ததால் போகும்போது தன்னுடைய காரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அவன் நினைத்தான். திவ்யாவை அழைத்து கொண்டு கிளம்பிய ஜீவா ஹரிஷையும் உடன் வரச் சொல்லி அழைக்க, ஹரிஷ் கார் வரும் விஷயத்தை சொல்லி அவனை போகச் சொன்னான். கொஞ்ச நேரத்தில் காரை கொண்டு வந்து விட்ட ஆள் அவனிடம் சாவியை கொடுத்து விட்டு கிளம்ப ஹரிஷ் அந்த காருக்கு அருகில் போனான். அவன் காரில் ஏறப்போவதை பார்த்த கோகுல், இது உன்னோட ஒய்ஃப் கார் தானே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லைல்ல என்று மீண்டும் அவனை வம்பிழுத்தான். இது என்னோட ஒய்ஃப் காராக இருந்தாலுமே நான் அதுக்காக வெக்கப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹஸ்பண்டோட காரை ஓட்டிட்டு போகிறதுக்கு எனக்காவது ஒய்ஃப் ஃபீல் பண்ணியிருக்காங்களா? அப்புறம் நாங்கள் மட்டும் எதுக்காக சங்கடப்படணும்? ஆனால் ரியலி சாரி, இது என்னோட சொந்த காரு. இது சின்ன காருன்னு எனக்கு தெரியும், ஆனால் இதுவே எனக்கு போதும். ஹரிஷ் சாதாரணமாக சொல்ல அங்கிருந்த மற்றவர்களின் கவனத்தை அது ஈர்த்தது. ஒரு இம்போர்ட்டட் ஸ்போர்ட்ஸ் காரை சின்னது என்று சாதாரணமாக சொல்லும் அவனை அவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதன் விலை எப்படியும் சில கோடிகளாவது இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். நீ என்ன பெரிய பணக்கார மாதிரியே பேசுகிற? அப்படி பெரிய இவனாக இருந்திருந்தா இந்த ஏலத்தில் எதையாவது வாங்கியிருக்கலாம்ல? கோகுல் நக்கலாக கேட்க ஹரிஷ் அவனை அலட்சியமாக பார்த்தான். அப்படி பொய்யா சீன் போடணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. சொல்லப்போனால் என்னோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்னு என்னை சுற்றி இருக்க பாதி பேருக்கு தெரியாது. ஸோ அனாவசியமாக என்னை சீண்டி பார்க்காம கொஞ்சம் நகர்ந்து போ, நான் கார் எடுக்கணும். ஹரிஷ் கையை அசைக்க கோகுல் பதிலுக்கு ஏதோ சொல்ல வாயெடுத்தான். அப்போது அங்கு ஓடி வந்த நிக்கிதா, ஷெட்ல இருந்து உங்கள் கார் வந்துருச்சா சார்? சரி இந்தாங்க, நீங்கள் சொன்ன அந்த ட்ரீம் லவர் நெக்லஸை வாங்கிட்டேன். அப்போ நான் கிளம்புறேன், நாம் கம்பெனியில் மீட் பண்ணலாம் சார் என்று சொன்னாள். அதை கேட்டு அங்கு நின்ற அக்ஷரா, உமாநாத் இருவருமே அதிர்ச்சியில் உறைய கோகுலின் நிலைமையோ அதைவிட மோசமாக இருந்தது. தேங்க்ஸ் நிக்கிதா. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வாங்கிக்க சொன்னேனே, வாங்கிக்கிட்டீங்களா? ஹரிஷ் கேட்க
எஸ் சார், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜுவல்லரி இருந்துச்சு, நான் அதை வாங்கிக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். தியானா மீடியாவுக்கு உங்களை மாதிரி ஒரு சிஇஓ கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நிகிதா சந்தோஷமாக பதில் சொன்னாள். அதை கேட்டு கோகுல் தலை சுற்றி கீழே விழாத குறைதான். இவன் எப்படி தியானா மீடியாவுக்கு சிஇஓ ஆனான் என்ற கடுப்புடன் அவன் கேட்க, குமரன் கொடுத்த கிஃப்டையும் அந்த நெக்லஸ் பாக்ஸையும் காருக்குள் வைத்த ஹரிஷ் திரும்பி காரின் டோரில் சாய்ந்து நின்றான். ஆமா, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு வந்ததுலேருந்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்க. என்ன அந்த கார்த்திக் கதாளந்து விட்டானா? நான் ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லாதவன், பொண்டாட்டி காசில் உட்காந்து சாப்பிட்றவன், அவங்க குடும்பத்துக்கு பிடிச்ச சாபக்கேடு, இதைத்தானே சொன்னா? நீயும் அதை அப்படியே கேட்டுட்டு வந்து இங்கே மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்க. நான் உன்னை கடைசியாக ஒரு தடவை வார்ன் பண்ணுறேன், இதோடு நிறுத்திக்கோ. ஏதோ என் ஃப்ரெண்டு அடித்ததால் நீ இந்த அளவுக்கு திமிரா நின்றுக்கிட்டு இருக்க. இதே நான் கை வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் தாங்க மாட்ட பார்த்துக்கோ. கை கட்டி நின்ற ஹரிஷ் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டு சொன்னான். ஆனால் அவனுடைய குரலும் தோரணையும் ஒரு சிங்கத்தின் கர்ஜனை போல இருந்தது. அதை பார்த்து கோகுலே அரண்டு போய்விட்டான். இனிமேலாவது அடுத்தவங்கள பற்றி ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டு தெரியாமல் போய் உன்னோட வேலையை பாரு. அப்போவாவது நீ ஆசைப்படுற பொண்ணு உன்னை திரும்பி பார்க்க ஒரு சான்ஸ் இருக்கு. அக்ஷராவை குறிப்பாக பார்த்த ஹரிஷ் அவனுடைய முகத்தில் அடித்தது போல சொல்லிவிட்டு காரை எடுத்தான். அதற்குள் வேகமாக அவனுக்கு பக்கத்தில் வந்த அக்ஷரா, ஹரிஷ், இன்னைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தேன்னா நம்ம 2 பேரும் வெளியே சாப்பிட போலாமா என்று ஆர்வமாக கேட்க, அதை கேட்டு கோகுலின் முகம் போன போக்கை பார்த்து ஹரிஷுக்கு சிரிப்புதான் வந்தது. அவளுக்கு என்ன பதில் சொல்லலாம் என்று யோசிக்கும் போதே அவனுடைய ஃபோன் அடிக்க, அதில் வந்த பெயரை பார்த்து ஆச்சரியத்துடன் புருவத்தை உயர்த்தினான் ஹரிஷ். சாரி அக்ஷரா, எனக்கு மேலிடத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கு, அதனால் இன்னைக்கு நாள் அவங்க கூட வர முடியாது. நாம் இன்னொரு நாளைக்கு அதை பற்றி யோசிக்கலாம் என்று சிரித்துக்கொண்டே சொன்னவன் அவளுடைய பதிலை கூட எதிர்பார்க்காமல் அடுத்த நொடியே காரை சர் என்று கிளப்பினான். அவர்களை தாண்டி கொஞ்ச தூரம் வந்தவன் ஃபோனை காரின் ப்ளூடூத்துடன் கனெக்ட் செய்தான். என்ன, ஒரு வழியாக மேடம் கால் பண்ணிட்டீங்க போல, என் மேலே இருந்த கோபலாம் தீந்துருச்சா? விசில் அடித்து கொண்டே உல்லாசமாக கேட்டவனுக்கு எதிர்பக்கம் இருந்து மௌனம்தான் பதிலாக வந்தது. என்ன பேபி, என் கூட பேச மாட்டியா? ஹரிஷ் ஒரு மாதிரி ஏக்கத்துடன் கேட்க மறுமுனையில் விசும்பும் சத்தம் கேட்டது. உண்மையில் ஹரிஷுக்கு சந்தனா மீது பெரிதாக எந்த கோபமும் இல்லை. அவளுடைய மனநிலையை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவளே புரிந்து கொண்டு வர வேண்டும் என்றுதான் இவ்வளவு நாட்களாக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்தான். சும்மாவே சந்தனாவை அவ்வளவு நேசிப்பவனால் அவள் அழுதால் தாங்க முடியுமா? பேபி, அழுறியா? ப்ளீஸ் அதை மட்டும் செய்யாத. இன்னும் கோவம் இருந்தா என்னை 2 திட்டு சேர்த்து கூட திட்டு, நான் கேட்டுக்கிறேன். அதை விட்டுட்டு அழுதுனா சத்தியமா என்னால் தாங்கிக்க முடியாது பேபி. ஹரிஷ் உணர்ச்சி பூர்வமாக சொல்ல, இப்போ மட்டும் நல்லா பேசு. பொண்டாட்டியை விட்டுட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு? ஒரு ஃபோன், ஒரு மெசேஜ் ஏதாவது பண்ணியா? அட்லீஸ்ட் நான் எங்க போனேனாவது தெரிஞ்சுக்கிட்டியா? போனவ அப்படியே தொலைஞ்சு போகட்டுன்னு தானே விட்டுட்ட. சந்தனா தேம்பிக் கொண்டே சின்ன பிள்ளை போல கேட்டாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் மனம் கவர்ந்த கிங் ரீலோடட் தொடர் பொது முகங்களுடன் கிங் மகாராஜா என்னும் பெயரில் தொடர்ந்து ஒளிபரப்பாகிறது.